நியூட்டனுடைய மூன்றாம் விதி, நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நமக்கு எல்லாம் தெரியும், ஆக்ஷன் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொசிஷனில் நின்றுட்டு ஒரு செவுத்து மேலே ஒரு பந்து தூக்கி வீசினோம்னா அந்த பந்து வந்து அதே இடத்துல திரும்பி கைக்கு வந்துடும். பந்து தூக்கி வீசினா அது போய் சேர்ந்ததுக்கு வந்து நம்ம ஆக்ஷன் சொல்லுவோம். திரும்பி வந்தது பார்த்தோன்னா நம்ம ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸ் வந்து F12 ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து F21 ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ இது ஆப்போசிட்டாக இருந்தாங்காட்டி தான் இங்கே F12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F21 வெக்டர்னு போட்டிருக்கோம். நம்ம இது வந்து நம்ம கூலும்ஸ் லாலையும் கூட படிச்சிருப்போம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கங்க. இது வந்து நியூட்டனுடைய மூன்றாம் விதிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். செகண்ட் வந்து புல்லட் ஃபயர்டு ஃப்ரம் த கன். நம்ம துப்பாக்கி சுட்டோம்னா துப்பாக்கிலேருந்து வெளிவரக்கூடிய குண்டு வந்து வெளியே எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா பின்னோக்கி அந்த பிஸ்டன் வந்து பின்னோக்கி வரும். நமக்கு அது படத்துலலாம் நம்ம பார்க்குற மாதிரி சிம்பிளாக இருக்காது, கொஞ்சம் ஹெவியாகவே வந்துட்டு இருக்கும். அது பார்த்துக்கிங்க அது மட்டும். தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகணும்னா ஆப்போசிட்டில் வெளியே கேஸ் வந்துட்டு இருக்கு, இல்லைன்னா அது ஃபயர் வந்துட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. அதுக்கு தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கிறேன். எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ராக்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் நமக்கு தெரியும். அந்த கிராவிட்டி வேல்யூவை தாண்டி இந்த எர்த்துக்குள்ள இந்த ராக்கெட் மேலே போகணும். அதாவது விடுபடு திசை வேணும். ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா தான் வெளியே போக முடியும். இல்லைன்னா திரும்பி அதுக்குள்ளே விழுந்துடும் நமக்கு. இப்போ நம்மளே எடுத்துக்கிங்க, ஒரு கல் தூக்கி மேலே தூக்கி வச்சு கல் கொஞ்சம் தூரம் மேலே போகும், அவர் அப்படியே கீழே வந்து விழுந்துருதுக்கு. என்ன காரணம்னு பார்த்தோம்னா மேலே போகிற வரைக்கும் அவனுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸ்பீடு இந்த கிராவிட்டி பொறுத்து அதை அட்ராக்ட் பண்ண அது ஸ்பீடு கம்மியாகிட்டே வந்து கீழே திரும்பி விழுந்துருவீங்க. ஆனால் ராக்கெட் அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தொடர்ந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் மட்டும்தான் மேலே போக முடியும். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி சொல்ல வருவோம். நம்ம அதில் வேல்யூ வந்து 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் போட்டிருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டுடைய எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் நாம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா நாம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இவருடைய மூன்றாம் விதி. இதுவாக எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.